ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ இந்த 2 வேலைகளுக்காக ஒதுக்கி வைங்க. முதல்ல படிக்கிறதுக்கு, 2வது உடற்பயிற்சி, ரீடிங் அண்ட் எக்ஸர்சைஸ். இது இல்லாத வாழ்க்கை முறையில நீங்க எந்த விதத்திலையும் ஒரு ஆரோக்கியமான மனிதனா இருக்கவே முடியாது. சரியான நல்ல இலக்கியங்களை படிக்காதவங்க மனநோய்களுக்கு பலியாவாங்க. ஆடி ஓடி விளையாடுறதில்ல, ஜிம்முக்கு போறதில்ல, நடைப்பயிற்சி இல்லை அப்படின்னா என்னென்ன விதமான நோய்கள் வருங்கிறதுக்கு எல்லையே கிடையாது. நாம இன்னும் அந்த அளவுக்கு பலசாலி ஆகல. உடம்பு கெட்டு போனாலும் மனசு ஆரோக்கியமா திடகாத்திரமா இருக்கிறதுக்கு. அப்படி இருக்காது. உடம்போட சேர்ந்து நீங்களும் கீழே விழ வேண்டியதுதான். நாம உடலாவே வாழற ஆளுங்க. விஷயம் என்னன்னா, ஏற்கனவே வாழ்க்கை எதிர்பாராத விதமா தான் போகுது. அதுல வேற நாம கவனக்குறைவா இருக்கிறது. அப்புறம் துக்கத்தை தவிர வேற என்ன கிடைக்கும்? சாவுன்னு சொல்லல, சாவே நேர்ந்தாலும் அது அர்ஜுனனுக்கு வந்த சாவு மாதிரி நேரலாம் இல்லையா? கிருஷ்ணனுடைய கட்டளைப்படி யுத்தம் செஞ்சாரு. அங்க யுத்த காலத்துல கர்ணனோ இல்ல வேற யார் கையால வேணும்னாலும் அர்ஜுனனுக்கு வீரகதி கிடைச்சிருக்கலாம். அப்படி ஒரு சாவு வந்தா கூட பரவாயில்ல. நம்ம கவனக்குறைவால எந்த நோக்கமும் இல்லாம இறந்து போனோம்னா வாழ்க்கையே வீணாகி போன மாதிரி தான் ஆச்சு இல்லையா? உடம்ப பாதுகாத்துக்குங்க. உடம்பு மனசு ரெண்டையும் காப்பாத்திக்கிங்க.